ஹலோ வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம உடனடி சமையல் சேனலில் பார்க்க போகிறது பைத்தம் பருப்பு லட்டு. ரொம்ப சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம உடனடி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்படியே கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பைத்தம் பருப்பு எடுத்துக்கலாம். இதை 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் அப்படியே வச்சிடலாம். 1 மணி நேரம் அது அப்படியே இருக்கட்டும். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஊற வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டி தான் வச்சோம், ஆனாலும் நல்லா பெருசு பெருசாக ஊறின மாதிரி இருக்குது. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பைத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இதை நம்ம வறுத்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வரணும். இந்த பைத்தம் பருப்பும் நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பைத்தம் பருப்பும் நல்ல கலர் மாறிடுச்சு, நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்குது. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் இது எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது ரொம்ப பவுடர் மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பைத்தம் பருப்பு வறுத்த அதே கடாயிலேயே நம்ம அரைச்சிட்டு வந்த பவுடரை சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு வறுக்கும்போது சேர்த்தோம்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய், அதுலேயே கொஞ்சம் கடாயில் இருக்குது. இப்போது இன்னும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா இதை 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கலாம். அதிகமாக வறுக்க வேண்டாம், நம்ம ஏற்கனவே நல்லா வறுத்துட்டு தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் 3 நிமிஷம் இதை லோ ஃப்ளேமில் வறுத்தா போதும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு பருப்புக்கு 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா 1க்கு 3/4 சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சர்க்கரை நல்லா பொடியாக இருந்துச்சுன்னா அதை டைரெக்டாக கடாயில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மிக்சியில் பவுடராக ஆக்கிட்டு சேர்த்தோன்னா நல்லா சீக்கிரம் கரைஞ்சிரும். இப்போ சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கணும். ஒரே டைம் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்துக்கலாம். நம்ம எந்த கப்பால் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் பொடியாக கட் பண்ணின பாதாமும் முந்திரியும் அப்புறம் கொஞ்சம் திராட்சையும் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போதே நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பைத்தம்பருப்பு லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் 1 கப்பு தான் போட்டேன். பார்த்தீங்கன்னா இதில் 16 லட்டு கிடச்சிருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.